சபா எக்ஸாம்ஸோடைய 8 லெவல்ஸ் மாதிரியே அந்த மதுவானி ஸ்போக்கன் ஹிந்திலேயும் 8 லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெவல்லையுமே ஒவ்வொரு டென்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. நார்மலாக பேச கற்றுக்குற எல்லாருக்குமே, இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்கே ப்ராப்ளம் வரும்னா டென்ஸில் தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மதுவானியோடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெவல்லையுமே ஒவ்வொரு டென்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டென்ஸை ஒரு 3 மந்த்ஸாக படிக்கிறதால அந்த டென்ஸோடைய டீப் நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஹிந்தியில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஸையும் கவர் பண்ணிவிடுவாங்க, ப்ரிப்போசிஷன்ஸை கவர் பண்ணிவிடுவாங்க, சின்ன சின்ன சென்டென்ஸில் அது எப்படி பெரிய சென்டென்ஸ் கொண்டு போகிறதுன்னு கவர் பண்ணுறாங்க, கொஷின் ஆன்சர் டைப்பையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஹிந்தியை 1 மந்தில் கற்றுக்கலாமலாம் கேட்குறீங்க, அது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளான விஷயம். நம்ம இந்த 2 இயர்ஸ் இந்த கோர்ஸை நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதாவது வருஷத்துக்கு 4 லெவல்ஸ் இருக்குது, 2 வருஷத்தில் இந்த 8 லெவல்ஸை நீங்கள் முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களால் ஹிந்தி பேச முடியும். ஆனால் ஹோம்ஒர்க்குன்றது கண்டிப்பாக கம்பல்சரி. நாங்கள் நடத்துகிற லெசனை நீங்கள் அந்த செகண்ட் கவனிப்பீங்க. ஆனால் வீட்டில் போயிட்டு நீங்கள் ஆடியோ ரெக்கார்டிங்கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணும்போது தான் உங்களால் அதை ரீகால் பண்ணி பார்க்க முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஹிந்தியோட இம்பேக்ட் இருக்கிறதாலையும், ஹிந்தியோட தேவை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதாலையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸ்லேயே ஸ்போக்கன் ஹிந்தி, அதாவது மதுவானியோடைய சீட்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக ஃபில் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆல்டர்னேட் பேசிஸில் இன்ட்ராக்டிவ் செஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதால நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையுது.